சுபாஷினி அவர்களுடைய அம்மா ரொம்பவே எமோஷ்னலா ஏகப்பட்ட விஷயங்கள் சமீபத்தில அவங்கள பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கயல் சீரியல் நடிகை தான் சுபாஷினி. அந்த ஒரு சீரியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் பெற்றிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில சமீபத்தில அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. இலங்கைய பூர்வீகமா கொண்டிருந்த சுபாஷினி அவர்கள் மாடலிங்ல வந்து அதுக்கப்புறம் சினிமாக்கு வந்திருந்தாங்க. சின்ன திரையில வாய்ப்பு கிடைச்சு பிறகு அவங்க கயல் சீரியல் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லபடியா எல்லாமே போய்க்கிட்டு இருந்துச்சு. சமீபத்தில தான் அவங்க மேரேஜும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட மேரேஜ் லைஃப்மே ரொம்பவே சூப்பரா போயிருந்துச்சு. இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில குடும்ப விஷயம் குறிப்பா தகராறு நடந்ததன் காரணமா மன உளைச்சல்ல இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சுபாஷினியோட அம்மா ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என் பொண்ணு ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணு. அவ வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவ இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னா, கண்டிப்பா அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கிறத என்னால உணர முடியுது. அவ பொதுவா தைரியம் இல்லாம இருக்க மாட்டா. இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இதற்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. காவல்துறை இத கண்டுபிடிக்கணும். இதற்கு பின்னாடி யார் இருந்தாலுமே அவங்களுக்கு தண்டனை குடுக்கணும். இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆனுச்சு. அவங்க ஹஸ்பண்டோட ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. எல்லாமே நல்லபடியா போய்க்கிட்டு இருந்துச்சு. பண பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கூட அவளுக்கு மிகப்பெரிய அளவுல கிடையாது. எல்லாமே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கும்போது, சடனா இப்படி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டா எந்த ஒரு தாயுமே அதிர்ச்சி அடைவா. உண்மையாலுமே இதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப வெகுளியானவ, ரொம்ப தைரியமானவ. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா அவளோட சாவுக்கு நீதி கிடைச்சாகணும். அவளோட சாவுக்கு பின்னாடி யாரு காரணமாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. அவங்க பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ரீசெண்டா தெலுங்கு பிரஸ் மீட்ல ரொம்பவே ஃபன்னா பேசியிருந்தது. சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் விக்னேஷ் சிவன் அவர்களோட சேர்ந்து எல்லைக்கே அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காரு. அது வரப்போற ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த ஒரு படத்தோட பிரஸ் மீட்டுக்கு அது மட்டும் இல்லாம ப்ரமோஷனுக்கு அவர் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி தெலுங்கு சைடு ப்ரமோஷன் அப்ப அவரு முன்னாடி மாதிரி டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணாம முழுக்க முழுக்க ஏஐ வச்சு யூஸ் பண்ணியிருந்தாரு. அப்ப அவரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் டப் பண்ணியிருந்தேன். அதனால இந்த டைம் என்னோட சொந்த குரல்ல தான் நான் வந்து இந்த படத்துக்கு டப் பண்ணி ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தேன். அத பார்த்த எல்லா தெலுங்கு ஆடியன்ஸுமே நைஸ் ட்ரை, டோன்ட் ட்ரை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அத பார்த்து எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. உடனடியா எனக்கு யாரு முன்னாடி டப் பண்ணாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு இந்த படத்துக்கும் டப் பண்ண வச்சுட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு வந்து என்னோட வாய்ஸ தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்ப நான் முழு நீள படம் ஒண்ணு என்னோட வாய்ஸ்லயே பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ரொம்பவே ஃபன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பண்ணியிருந்தது. இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.